உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எனக்கு தேவன் ஒன்று தருவார்னு எனக்கு தெரியுங்க, ஊழியத்துக்கு தருவார்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் சொல்கிற மாதிரி தருவார்னு எனக்கு தெரியல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அனுபவிப்பதற்கு, ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். கையை தட்டு. அத்தனை கிரிட்டிக்ஸ் செத்துருவோம் இந்த வார்த்தைக்கு, செத்துருவாயன்றேன். இந்த ஒரு வார்த்தை நீ பதில் சொல்லு. தேவன் தருகிறவராம். எதுக்கு தருகிறவர்? நாம் அனுபவிப்பதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இயேசு நாமத்தில். ஆமென். சங்கீதம் 91 100 தடவை நீ அறிக்கை செய்வது நல்லது, வேணான்னு சொல்லல. அதை விட சிறந்தது சங்கீதம் 91 தேவன் செய்யும்படி அவரை ஞாபகப்படுத்துகிறதல்ல, தேவன் தான் செய்யும்படி எனக்கு கொடுத்தது. தேவன் செய்ய போகிறதை தானே சொன்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒரு அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா போதும்ன்றேன் நான். அந்த முன்னாடி பிரேயரை பற்றி எடுத்துக்கிறேன். பிரேயர் இஸ் நாட் த பிளேஸ் டு ரிமைன் காட். வாட் எவர் ஹி ஷுட் டூ, எதெல்லாம் கடவுள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் அவரை ரிமைண்ட் பண்ணுறதுக்கான இடம் இல்லை ஜெபம். எதெல்லாம் நான் செய்வேன்னு உன்ட்ட சொல்லியிருக்கிறேன்னு அவர் உங்களை ரிமைண்ட் பண்ணுற இடம் தான். கையை தட்டு. ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவரை ஞாபகப்படுத்துகிற இடம் கிடையாது ஜெபம். ஜெபத்தில் உட்காந்து என்ன நடக்குன்னு தெரியுமா? அவர் சொல்லுவார், நான் உனக்கு சொல்லவில்லையா? என்ன சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசேயோடு கூட இருந்த உன்னோடு கூட இருப்பேன் என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இதெல்லாம் தேவன் தான் ஞாபகப்படுத்துறாரு. உடனே ஜெபத்தை முடிச்சிடும். ராபா ஷாகான் எந்திரிக்கிறேன். என்ன எந்திரிக்கிறீங்க? நீங்கள் அவரை ஞாபகப்படுத்தலை, அவர் உங்களை ஞாபகப்படுத்தி அனுப்புறாரு. அப்படி எந்திரிச்சு போ இயேசு நாமத்தில். அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்கள் மறக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஜெபத்துக்கு வரீங்க. ஜெபத்தில் உங்களை ஞாபகப்படுத்துறாரு தேவன். இதெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நான் செய்வேன். மறந்துருச்சுன்னா ஜெபத்துக்கு போங்க. அவர்கிட்ட ஞாபகப்படுத்த போகாதீங்க. ஏன்னா அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு எவனுமே கிடையாது. அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். ஆமென். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பேர் இருக்கான், மாத்தாம கூப்பிடுவாராம். பயங்கரமான ஆளு, பயங்கரமான ஆளு. அவர்கிட்ட போய் வரலாம். சமீபத்தில் கர்த்தர் பேசினார். 90 உன்னோடு கூட நான் பேசினேன் வாக்கு தத்தங்களை நான் மறுபடியும் செகண்ட் ரவுண்டு வரப்போறேன். கை தட்டுங்க. மிரண்டு நான் 2018 ஜெர்மனி செகண்ட் ரவுண்டுன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடையில உன் நம்பிக்கை டேமேஜ் ஆகிருக்கலாம், உன் சிந்தனை குறுகி இருக்கலாம், உன் விசுவாசம் குறுகி இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்னைக்கு நீ அடிபடுறதுக்கு முன்னாடி உனக்கு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, அடிபட்ட பிறகு விசுவாசம் குறைஞ்சிருச்சு. ஆனா என் வார்த்தை நீ அடிபட்ட பிறகு நீ அடிபடாம அது ஒரே மாதிரி இருக்கிறது. அது தான் சொன்னதை நிறைவேற்றும். ஆமென், ஆமென். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. செகண்ட் ரவுண்ட் வரும்போது திரும்பவும் நீங்க அப்படி ஆதியில் கொண்டிருந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, பைபிள் சொல்ல, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் கொண்டிருப்பீர்கள் என்றால் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். காலமும் சூழ்நிலையும் நேரமும் என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் டேமேஜ் பண்ணாது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள உங்கள் விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது. வறுமை என்பது தேவ சித்தம் போல அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தப்பு இல்லை.
ஓகே, தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனால் நிறைய விஷயம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது தப்பாகி போச்சு. ஸோ அதனால் பொருளாதாரத்தை பற்றி கேட்குறதுக்கு ரொம்ப பயந்தோம். நாளடைவில் ஐஸ்வர்யம் தேவ சித்தம் என்பது தெரிந்த பிறகு ஜெபத்தில் விசுவாசம் துளிர் விடுகிறது. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அழிக்கிறவர். அந்த வார்த்தை என்னை தலைகளாய் திருப்பி போட்டது. எனக்கு தேவன் ஒன்று தருவார்னு எனக்கு தெரியுங்க, ஊழியத்துக்கு தருவார்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் சொல்கிற மாதிரி தருவார்னு எனக்கு தெரியல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அனுபவிப்பதற்கு, ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். கையை தட்டு. அத்தனை கிரிட்டிக்ஸ் செத்துருணும் இந்த வார்த்தைக்கு, செத்துருவாயன்றேன். இந்த ஒரு வார்த்தை நீ பதில் சொல்லு. தேவன் தருகிறவராம். எதுக்கு தருகிறவர்? நாம் அனுபவிப்பதற்கு. இந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லியா? நீ தேவன் ஊழியத்துக்கு தராரு, அதுக்கு தராரு, இதுக்கு தராரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாம், நீ புதுசாக சொல்ல வேண்டாம். நான் கேட்குறது என்ஜாய்மெண்ட்டுக்கு தராரா இல்லையா? ஆமென், ஆமென். எனக்கு ஒரு ஃப்ளைட்டு தேவைன்னா எனக்கு ஒரு ஃப்ளைட்டு தருவார். ஆமென் சொல்லுவோம். எனக்கு ஒரு வேன் தேவைன்னா எனக்கு ஒரு வேன் தருவார். அது ஏசியாக இருக்கும்னு நான் விரும்பினேன்னா தப்பே கிடையாது. சாதா ஏசியில் சாதா காரில் 14 பேர் போக முடியும், ஏசிலையும் 14 பேர் போக முடியும். ஆனால் ஏசி தான் வேணும்னு நான் கேட்டேன்னா ஏசி தேவன் தருவார். ஏனென்றால் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் தருகிற தேவன். கையை தட்டு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.